இந்த ஒரு 12 நாளா டெய்லி ஒரு 10 மணி நேரம் நடந்து உங்க கையில ஒவ்வொருத்தர் கையிலயா வந்து ஓட்டு கேட்டுருக்கிறேன். இன்னைக்கோட சேர்த்து 120 மணி நேரம் நடந்திருக்கிறேன். இந்த 12 நாள்ல 120 மணி நேரம் நடந்து உங்க கையில வந்து ஓட்டு கேட்டிருக்கிறேன். இப்போ இன்னமும் 2 நாள் நடக்க போறேன். மொத்தம் 14 நாள் 140 மணி நேரம் நடந்து வாக்கு கேட்கறதுங்கிறது எதுக்குங்கிறத ஆசிரியர் ஐயா கையில சொன்னேன். ஒவ்வொருத்தரோட கரம் பற்றி வாக்கு கேட்கிற போது உங்களுடைய நேரடியா உரையாற்றுகிற அந்த வாய்ப்பு நல்லது, என்ன தேவை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 4ஆம் தேதிக்கு பிறகு முழுக்க முழுக்க மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர், இந்தியாவை அதிர்ச்சியூட்டோ பார்க்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று உறுதிமொழி எழுப்பக்கூடிய நாள் தான் 4ஆம் தேதிக்கு பிறகு. சைதாப்பேட்டை தொகுதி என்று சொன்னால் இது கலைஞர் என்ற தொகுதி. அந்த உணர்வை அப்படியே எடுத்து வைத்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவிற்கு மக்களோடு பிரிக்கப்பட முடியாத ஒரு வீட்டுக்கு வீடு அவர் ஓடோடி வருவார். ஓடுவதிலும் அவர் உலக சாதனை படைத்தவர், நடந்து கொண்டு ஓட்டு கேட்பதிலும் அவர் உலக சாதனை பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை மிகுந்த நம்முடைய வேட்பாளர் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள், மாசு என்று இல்லாத மாசில்லாத சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏன் காரணம், அவரைத்தான் மீண்டும் அவர் மேயராக இருந்த போதும் சரி, அமைச்சராக இருந்த போதும் என்றைக்கும் மக்கள் நலத்துக்கு ஒரு தொண்டராகத்தான் அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இப்போது வீசுவது ஸ்டாலின் அலை. நன்றாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். என்ன விலை? ஸ்டாலின் அலை. நன்றாக இருந்து எல்லா இடங்களிலும் நல்ல அளவுக்கு கேட்கிறார்கள், நல்ல அளவுக்கு பதில் சொல்லுகிறார்கள், நல்ல அளவுக்கு உற்சாகத்தை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே என்றைக்கும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்று கருதிய எதிரிகள், கொள்கை எதிரிகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால் மீண்டும் இப்போது வேறு வழியிலே வருகிறார்கள். இந்தியாவிலேயே மாநிலங்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக போர்க்குரல் கொடுக்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய ஒப்பற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஆவார்கள். இது சுயமரியாதை மண். இது முழுக்க முழுக்க காமராசர் ஆண்ட மண். பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல் ஆட்சிக்கு அடித்தளமிட்டு அதற்கடுத்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இதே தொகுதியிலே வென்று சைதாப்பேட்டையிலே ஒரு சரித்திரத்தை படைத்தவர்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு ஒப்பிலாம் அணியாக, ஒப்ப முடியாத மிகப்பெரிய அளவுக்கு ஒப்பற்ற முதல்வராக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.